ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பின்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஈஸியாக நம்ம பேக்கரியிலலாம் வாங்குறது மாதிரி ஒரு சூப்பரான முட்டை பப்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க முட்டை பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முட்டை பப்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டில் நம்ம முட்டை பப்ஸோட ஷீட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம முட்டை பப்ஸோட ஷீட் ரெடி பண்ணுறதுக்காக நான் இப்போ 2 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க முட்டை இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா நீங்கள் 1/2 கப் பால் எடுத்துக்கிட்டாலும் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பதம் வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறத விட கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பரோட்டாவுக்கு மாவு பிசைகிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதை ஈஸியாகவே வீட்டில் பண்ணலாம். ஸோ இது எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை கடையிலேருந்து தான் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு இல்லை, நம்ம வீட்டிலேயே பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி இழுத்து இழுத்து விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நான் இப்போ ஒரு 10 நிமிஷமாக நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது நான் இதை உருண்டைகளை பிடிக்க போகிறேன். ஒரு சப்பாத்தியோட கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி முடிச்சாச்சு. இனி நம்ம இதை மாற்றி வைப்போம். மாற்றி வச்சுட்டு இதே மாதிரி ஒரு விரிஞ்ச பாத்திரம் பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டை கொஞ்சம் மிதந்து நிற்கணும். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இங்கே நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை எடுத்து இதே மாதிரி வடக்கி சப்புறது மாதிரி இதே மாதிரி சப்பிக்கோங்க. சப்புனதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுறது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே பண்ணி எடுத்துக்கோங்க. உருண்டைகள்லாம் எண்ணெயில் மூழ்கி இருக்குது. இது நீங்கள் மேலே காஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பப்போ இதை திருப்பி போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. இனி ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறட்டும். இதை நான் மூடி வைக்கிறேன். இனி நம்ம மசாலா பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போகலாம். நான் ஒரு 7 நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சுருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அது உடையாமல் அழகாக வரும். இல்லைன்னா அது சில முட்டையெல்லாம் உடஞ்சி வந்துடும். ஸோ உப்பு போட்டு வேக வைங்க. அது ஒரு டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இனி இந்த பக்கம் மசாலா பண்ண போகிறேன். மசாலா பண்ணுறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை இதே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம அதுக்கப்புறமா பார்த்துட்டு போடலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. உப்பு நீங்கள் கொஞ்சம் நேரமே போட்டு கொடுத்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் உப்பு நேரமே போட்டு கொடுத்தேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இனி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க யாரும் இல்லைன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் ஹேன் இருக்கிறதுனால போடலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கியாச்சு. இனி நம்ம இதில் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ நான் உப்பு போடுறேன்.
உங்களுக்கு காரம் ஏதாவது கொஞ்சம் கூடுதல் வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிட்டா போதும். எனக்கு இவ்வளோ காரம் போதும், அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள். நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. இனி பப்ஸோட ஷீட் ரெடி பண்ண போகலாம். அரை மணி நேரமாக மாவு ஊறிட்டு இருக்கு. நம்ம இனி இதை பரத்தி எடுக்கலாம். அதுக்காக நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன். இதில் வச்சு தான் நான் இன்றைக்கி பரத்தி எடுக்க போகிறேன். நீங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சும் பரத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் கை வச்சே பரத்தி எடுத்துக்கிட்டாலே போதும், ரோலர்லாம் தேவையில்லை. நல்ல தின்ன பரத்தி எடுத்துக்கோங்க. நம்ம இதை ஆயிலில் தான் வச்சுருந்தோம். ஸோ இனி இதில் ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இதே மாதிரி தின்னா பரத்திக்கோங்க. தின்னா பரத்தினதுக்கு அப்புறமா இதை மடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதை திருப்பி போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுக்கும்போது தான் லேயர் லேயராக வரும் நமக்கு. ஒரு 4 தடவை நீங்கள் இதே மாதிரி பரத்தி பரத்தி மடித்து எடுத்துக்கோங்க. 4 தடவை நம்ம பரத்தி எடுத்தாச்சு. ஸோ இனி ஃபைனலாக நம்ம இதே மாதிரி லைட்டாக பரத்தி எடுத்துக்கோங்க. இதை நான் இனி இன்னொரு தட்டில் மாற்றி வைக்க போகிறேன். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே பரத்தி எடுத்துக்கோங்க. நம்ம ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம முட்டையை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி மசாலா வச்சுட்டு நம்ம முட்டையை மேலே வைக்கணும். முதல்ல இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலையில் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கத்தை எடுத்து இதே மாதிரி லாக் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பக்கம் லாக் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த 2 பக்கத்தையும் கூட இதே மாதிரி லாக் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஷீட்லையும் மசாலையும் முட்டையும் வச்சு லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அழகாக மசாலாவும் முட்டையும் வச்சு ஃபோல்டு பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம பேக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இதே மாதிரி ஒரு தட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்ஸை இதில் வைக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு முட்டையை நான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் முட்டை அப்ளை பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் பால் அப்ளை பண்ணாலும் போதும். இது அப்ளை பண்ணுறதுனால பப்ஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும். நம்ம இப்போ முட்டை அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நான் இதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் மணல் போடுறதா இருந்தால் மணல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் தட்டை வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு தட்டை கமத்தி போட்டு அதிலும் போதும். அதுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பப்ஸ் எடுத்து வச்சாலும் போதும். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதை இனி ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நம்ம பப்ஸை உள்ள வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பப்ஸ் வந்து நமக்கு வெந்து கிடைக்கும். ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரை இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இனி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பேக் ஆகிருக்கு. நீங்கள் ஓவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 180 டிகிரிலேயே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சுக்கோங்க, பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இனி இதை வெளியே எடுக்க போகிறோம். நம்ம முட்டை பப்ஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹானி இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டாக இருக்கு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.